பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பழையது நல்லது. இன்றைக்கு அநேகர் விரும்பக்கூடிய ஒரு காரியம், பழமையான பொருளை மாற்றிவிடலாம். பழைய பொருள் இருந்தால் அதை புதிதாக மாற்றலாம், அல்லது பழைய செல்ஃபோன் இருந்தால் புதிய மாடர்ன் செல்ஃபோன் வாங்கலாம். பழைய வீடு இருந்தால் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அல்லது பழைய காரோ பைக்கோ இருந்தால் புதிதாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்லி அநேகர் சொல்வார்கள். புதுசு என்றால் எல்லோருமே அனைவருமே ஒரு ஆர்வம் உண்டு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை நம்மளுக்கு பிரியமான தகப்பனோ அல்லது தாயோ அல்லது நமக்கு ஏதாச்சும் ஒன்றை பரிசாக கொடுக்கலாம். அதை நாம் பயன்படுத்தும் போது அநேகர் அதை பெற்றுக்கொள்ள மிகுந்தும் ஆவலாக இருப்போம். உடனே அநேகர் சொல்கிறார்கள், ஏற்கனவே ஆங்கிலத்தில் சொன்னபாடு ஓல்ட் இஸ் கோல்டு, பழையது நல்லது என்பார்கள். பல காரியங்களில் அது உண்மைதான். ஆனால் நம் பழைய மனிதனை தரித்து கொள்ளலாமா என்றால் அது கூடாது. அதில் பொய்யானது தேவனுடைய நித்தமும் கலகம் செய்த நம் சுவாபம் என்கிறார் பவுல். ஆனால் அதில் பாவத்தன்மை தீய ஆசைகளும் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எளிதில் ஒழிந்து விடாது. ஏனென்றால் புதியதொரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்குமாகும் நமது நம்மில் உறங்கிக் கொண்டிருக்கும் அதை போஷித்தால் நீங்கள் நானும் அதை மீண்டும் உயிர் பெற்றுவிடும். எனவேதான் அதை தொடர்ந்து பட்டினி போட வேண்டும். நாம் விரும்பாத தீமையே செய்ததாக பவுல் அங்கே புலம்புகிறார். நான் விரும்பாதே நான் செய்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் விரும்பாத காரியங்களை செய்கிறோம். அநேக வேளை சற்று யோசித்து பாருங்கள், நாம் தவற்றை செய்கிறோம். தெரிந்து செய்கிறோமா அல்லது தெரியாமல் செய்கிறோமா? தெரிந்தே அந்த தவற்றை செய்கிறோம். அநேக முறை மீண்டும் மீண்டும் அதே தவற்றை நாம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசும்போது கூட அதை நாம் அதற்கு மீறி நாம் செய்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆனால் பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் உங்கள் புதிய வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்ய அங்கே வாக்குரைக்கிறார். தேவ வார்த்தையை தியானிப்பதாலும் பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்வதாலும் ஜெபத்தாலும் துதித்தலாலும் ஏழையையும் வியாதீசரையும் விசாரிப்பதும் அந்த புதிய வாழ்க்கை அனுதினமும் நம்மில் புதுப்பிக்கப்படுகிறது. இரக்கத்தோடு ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதால் ஒரு புதிய அனுபவம் நமக்குள் வருகிறது. நமக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. லோத்தின் மனைவியை நான் எண்ணி பார்க்கும்போது முன்னோக்கி சென்ற வரைக்கும் பாதுகாப்ப இருந்தாள். ஆனால் தனக்கு பழக்கப்பட்ட பழைய வீட்டையை அவள் திரும்பி பார்த்தபோது தன் கீழ்ப்பழமையினால் அங்கே தண்டிக்கப்பட்டாள். எனவேதான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கினேன் என்று நான் பாடுகிறோம். நீங்கள் நாளும் நம்முடைய சரீர இச்சைகளின் பாவத்தின் கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆனாதிருப்பதாக ரோமரிலே வாசிக்கிறோம். பழையது நம்மை பாவத்தின் வல்லமையை கீழ்ப்படுத்துகிறது, புதியது நம்மளை விடுதலையாக்குகிறது. ஒருவர் மரணத்திற்கும் மற்றொரு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நம்மை வழிநடத்துகிறது. இயேசுக்கு பின்னே நீங்கள் நாளும் போக துணிவோமா? உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.